மார்னிங் எழுந்ததும் ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்ட் எத தேடுது? காஃபியா? டீயா? இல்ல ஃபோனா? நிச்சயமா காஃபி தான் டாக்டர். அது இல்லன்னா எனக்கு நாளே ஓடாது, பேட்டரியே சார்ஜ் ஆகாது அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ உங்களையே அறியாம நீங்க உங்க கட்ட டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பயுமே ஃபேஸ வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கின் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மாய்ஸ்சரைசர் போடுவீங்கல்ல, அந்த மாதிரி உங்க கட்டோட லைனிங்க புரொடெக்ட் பண்ணணும்ல. ஆனா நீங்க டெய்லி எம்ப்டி ஸ்டொமக்ல காஃபி குடிக்கும்போது, காஃபில இருக்கிற கெஃபைன் உங்க ஸ்டொமக்க இரிட்டேட் பண்றது மட்டும் இல்லாம ஆசிட் செக்ரீஷன் அதிகமாக்குறதுனால தாங்க உங்களுக்கு அசிடிட்டி, ப்ளோட்டிங் மாதிரியான பிரச்சனை வருது. அதுக்கு பதிலா நீங்க ஹெல்தியா என்ன எடுக்கலாம் அப்படின்னு நானே ஒரு 7 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த ட்ரிங்க் எல்லாமே உங்க கட் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணும், அதுல ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்றத நான் சொல்லியிருக்கேன். வெல்கம் டு மை சேனல். ஐ எம் டாக்டர் இலாக்கியா. ஸோ கட் ஹெல்த் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர 2 வார்த்தை ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக் இல்லைங்களா? ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது நுண்ணுயிர் பாக்டீரியா தான். அதாவது குட் கட் பாக்டீரியா உங்களோட கட்ல இருக்கிறது. ப்ரீபயோட்டிக் அப்படிங்கிறது அதுக்கு கொடுக்கக்கூடிய உணவு. நான் இப்ப சொல்ல போற இந்த 7 ட்ரிங்க் ஒரு நாள் ஒரு ட்ரிங்க்னு எடுத்துக்கோங்க. அது எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் கேப்புக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா உங்க பிரேக்ஃபாஸ்ட எடுத்துக்கலாம். நம்பர் 7 அலோவேரா. அலோவேரானா சோற்றுக்கற்றாழை இல்லைங்களா? அலோவேரால இருக்கிற சில கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் உங்க இரிட்டேட்டடான கட் லைனிங்க ஸ்மூத் ஆக்க ஹெல்ப் பண்ணுதுங்க. அதே நேரத்துல அதுல இருக்கக்கூடிய ப்ரீபயோட்டிக் எஃபெக்ட் மூலியமா பிசிடோபாக்டீரியம் மாதிரியான நல்ல நுண்ணுயிர் பாக்டீரியா கட்டோட பேரியரை அது ப்ரொடெக்ட் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுதுங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷான அலோவேராவை கலெக்ட் பண்ணி அதை மினிமம் 6 to 7 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா ஜூஸ் போடணும். 6வது வெண்பூசணி. அதுல இருக்கக்கூடிய சில ஃபைபர் அண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட கட் லைனிங்க ஸ்மூத் பண்ணி ஹைட்ரேட்டடா வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. சில ஸ்டடீஸ்ல இதுல இருக்கக்கூடிய சில காம்பவுண்ட்ஸ் உங்களுக்கு பிளட் சுகர் ரெகுலேஷனையும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியும் குறைக்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க பாடியில இருக்கிற இன்சுலினை ஒரு டெலிவரி பாய் மாதிரி நினைச்சுக்கோங்க. டெய்லி ஒரு டிராபிக் ஸ்ட்ரெஸ் அப்படி இருந்தா அவங்களால ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி பாடியில சுகர் ஓவர்லோட் இருந்தா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும். சோ பிளட் சுகர் காமா இருந்தா உங்க இன்சுலினும் அதோட வேலையை ப்ராப்பரா செய்யுங்க. இன்ஃப்ளமேஷன் மார்க்கர்ஸையும் இது பாடியில குறைக்குது. சோ ஓவரால் மெட்டபாலிசம்க்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். நம்பர் 5 இஞ்சி, தேனும் லெமனும் சேர்ந்த தண்ணி. இதுல பாத்தீங்கன்னா இஞ்சியில இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டான ஜிஞ்சரால்ஸ் ஸ்லோவா உங்க டைஜஷனை ஆக்டிவேட் பண்ணுங்க. அதே மாதிரி லெமன் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்டும் அதுல நிறைய இருக்கு. தேனை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல நேச்சுரல் ஹனி உபயோகப்படுத்தணும். அதே மாதிரியே தேனை ரொம்ப சூடாவும் சேர்க்க கூடாது. அந்த தண்ணி லேசா வார்மா இருக்கும் போது நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு ப்ரீபயோட்டிக் எஃபெக்ட் கொடுக்கறதுனால நல்ல கட் பாக்டீரியாவை சப்போர்ட் பண்ணுது. கேஸ்ட்ரைட்டிஸ் இஷ்யூ இருக்கிறவங்க, அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை அவாய்ட் பண்ணணுங்க. 4வது பாயிண்ட் ஃப்ரெஷ் நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காயில பாத்தீங்கன்னா அதிக வைட்டமின் சி இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? வைட்டமின் சி மட்டும் இல்லைங்க, அதுல நிறைய பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. நம்ம பாடியோட செல்ஸ் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்ல இருந்து பிரிவென்ட் பண்ணுதுங்க. அது மட்டும் இல்லாம இது எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறதுனால பவல் மூவ்மெண்ட், அதாவது உங்க குடலோட அசைவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். 3வது வெந்தயம். வெந்தயம் நீங்க ஓவர் நைட் ஒரு டீஸ்பூன் சோக் பண்ணி வச்சு அடுத்த நாள் காலையில அதை குடிக்கும் போது அதுல இருக்கிற சாலிபிள் ஃபைபர் வாட்டரை அப்சார்ப் பண்ணி ஜெல் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில வருங்க. இத எம்டி ஸ்டொமக்ல எடுக்கிறதுனால ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்டிவ் கோட்டா உங்களோட கட் லைனிங்க்கு ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க. இதனால அசிடிட்டி உருவாகிறதும் குறையுது. இது நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருக்கிற மாவு சத்து அப்சார்ப் ஆகுற ஸ்பீடை குறைக்கிறதுனால பிளட் சுகர் ஸ்பைக்கையும் கண்ட்ரோல் பண்ணுதுங்க. இதுல இருக்கிற சில பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை குறைக்குது அப்படின்னும் சில ஸ்டடீஸ் சஜஸ்ட் பண்ணுதுங்க. அதனால டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். பட் நீங்க தண்ணி மட்டும் குடிக்காம ஊற வச்ச அந்த வெந்தயத்தையும் சேர்த்து எடுத்தாதாங்க டபுள் பெனிஃபிட். 2வது ஜீரக தண்ணி. ஜீரகம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சூப்பர் இன்கிரிடியன்ட். ஜீரக தண்ணி நீங்க குடிக்கும் போது அது டைஜஷனை ஸ்மூத் ஆகுறதுல இருந்து கேஸ் அண்ட் ப்ளோட்டிங் வராமையும் தடுக்குது. நம்பர் 1 இத முக்கியமா நம்ம எல்லாரும் சாப்பிட மறந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஷ்ங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நீராகாரம், பழைய சாத கஞ்சி. அதே நீங்க அரிசி வகையான மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, அந்த மாதிரி பூங்கார், காட்டு யானை அரிசி வகை சேர்த்து ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ணி வைக்கும் போது அதுல உருவாகக்கூடிய லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா மற்றும் லாக்டோபெசிலஸ் இந்த முக்கியமான பெனிஃபிஷியல் நுண்ணுயிர் எல்லாமே உங்களோட கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. சோ பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் சப்போர்ட்டையும் கொடுக்குதுங்க. அதே மாதிரி இதை நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி வைக்கிறதுனால ஃபைட்டிக் ஆசிடோட தன்மை குறையுது இல்லைங்களா? அதனால அயனோட பயோ அவைலபிலிட்டியும் ஜாஸ்தி ஆகுது. நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய அரிசியில இதை எடுத்துக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயும் அதுல பாலிஃபீனால்
பாலிஃபினாலுங்கிற காம்பவுண்ட் இருக்கிறதுனாலயும் உங்களோட குடலுக்கே போய் அதுதாங்க ப்ரீபயோட்டிக் எஃபெக்ட் கொடுக்குது. இந்த நுண்ணுயிருக்கெல்லாம் ஒரு உணவா போய் அமையுதுங்க. இத நீங்க சின்ன வெங்காயத்தோட சேர்த்து எடுக்கும் போது அதுல இருக்கிற இன்னுலிங்கிற ஃபைபர் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரியே மோர்லயும் நல்ல பாக்டீரியா இருக்கிறதுனால இது எல்லாமே ஒரு பெஸ்டான காம்பினேஷனுங்க. இந்த காம்பினேஷன் உங்க பாக்டீரியாவுக்கு ஒரு பிரீமியம் குவாலிட்டி ஃபுட்டை கொடுத்து உங்க கட் ஹெல்த்தையும் ப்ரொமோட் பண்ணுது, ப்ளோட்டிங்கையும் குறைக்குது. இது ஓவராலா பாத்தீங்கன்னா இதுல ப்ரீபயோட்டிக் எஃபெக்டும் இருக்கு, ப்ரோபயோட்டிக் எஃபெக்டும் இருக்கு. சரி டாக்டர், இப்ப நீங்க சொன்னதெல்லாம் நாங்க குடிச்சா உடனே ஓவர் நைட்ல மிராக்கிள் நடந்துருமான்னு கேக்குறீங்களா? அப்படி இல்லைங்க. ஆனா 24 மணி நேரத்துல இருந்து 72 மணி நேரத்துக்குள்ளேயே கட் பாக்டீரியாவோட ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். புது நியூட்ரியன்ஸ் வந்த உடனே அந்த பாக்டீரியா அதுக்கு அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. ஆனா நீங்க 2 to 4 வீக்ஸ் எடுக்கும் போதுதான், கன்சிஸ்டன்டா எடுக்கும் போதுதான் அந்த மெஷரபிள் சேஞ்சஸ் உங்க கட் ஹெல்த்ல இம்ப்ரூவ் ஆகும். சோ உங்க கட் ஹெல்த்துக்கு தேவைப்படுற குட் கட் பாக்டீரியா டெவலப் ஆகும், பேட் பாக்டீரியா கம்மி ஆகும், அண்ட் ப்ளோட்டிங், கேஸ் எல்லாமே குறையுங்க. ஹெல்தி ரொட்டீனை எஸ்டாப்ளிஷ் பண்ண இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டுங்க. பட் நீங்க இதை ரொட்டீனா பண்ணணும். ஒரு ட்ரிங்க் ஒரு நாள் எடுத்தேன் அப்படின்னு இல்லாம ரெகுலரா நீங்க இதை ஃபாலோ பண்ணும் போதுதான் பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு லாங் டேர்ம்ல கிடைக்கும். அதோட சேர்த்து ஹெல்தியான ஃபுட்ஸ் அண்ட் மோர் ஃபைபர்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணுங்க. டைவர்சிஃபைடான பிளேட் நீங்க சாப்பிடும் போதுதான் குட் கட் பாக்டீரியாவும் கட் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும். இத மாதிரி நீங்க இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன ஆப்ஷன் சாப்பிடலாம் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். பட் அதுல ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் ஆல்ரெடி இந்த வீடியோல கொடுத்திருக்கேன், போய் மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் வீடியோஸ்க்காக இந்த சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. சிறிய மாற்றங்கள் தாங்க பெரிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு முதல் படி. நன்றி.